அவங்க எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க. எங்கள் அத்தை அவங்க இல்லை, அது எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளோ வளர்த்தாங்க எங்களெல்லாம், அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஆனால் எப்பவுமே அவங்க முகத்துல சிரிப்பு தான் இருக்கும். எங்கள் டீம்லேருந்து ஒரு ஒருத்தர் போயிட்டாங்கன்றது வருத்தமாக இருக்கு ரொம்ப. எனக்கு தூக்கத்தாங்க நான் இதில் எங்கள் அத்தைங்க. நன்றி, வணக்கம். சொல்லு சொல்லு சொல்லு. நல்லா ஜாலியாக நினைப்பாங்க. எனக்கு பிள்ளைய உடனே வச்சுக்கிறேன். காலையில் சொல்லுறதுக்கு மனசு எப்படி பேசுவாங்க? நல்லா பேசுவாங்க. அழகு. அது ஏதாவது ஒரு 2 வார்த்தை அழகு அழகு. எல்லாம் பேசுவாங்க. மாங்காய் மரத்தில் மாங்காயில் கூட அத்தனை கொடுப்பாங்க, சாப்பிட்டு சோறு ஒன்று வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்ப்பானோ, நீ பேரண்டானோ. சொல்லு தமிழ். நம்ம மேனாமினிக்கு பாட்டி வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அவங்க எப்படி ஸ்டார்டிங்கில் வந்தாங்க? உனக்கு அவங்க நடிப்பில் என்னெல்லாம் பிடிக்கும்? அவங்கக்கிட்ட வந்து அவங்க கூட நடிச்சாலே பிடிக்கும். ரொம்ப ஜாலியாக பண்ணுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க, அன்பாக இருப்பாங்க. ரொம்ப எனக்கு அதுதான் பிடிக்குங்க. அன்பாக இருப்பாங்க, தமிழ்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீ அவங்ககிட்ட நிறைய சேட்டை எல்லாம் பண்ணியிருக்க, அதெல்லாம் ரொம்ப அவங்ககிட்ட ஜாலியாக விளாடுவோம். அவங்களும் ஜாலியாக திட்டுவாங்க. என்னதான் நம்ம பண்ணாலும் பேரன் 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 அப்படின்ற மாதிரி அன்பாக ஒரு நடிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக. ஆனால் இப்போ அவங்க இல்லைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சொல்லுங்க பிஞ்சிக்கணும். உங்கள் கூட தான் அவங்க நிறைய வந்து வீடியோ நடிச்சிருக்காங்க. நானும் 2 பேரும் ஒன்றா சேர்த்து தான் இது பண்ணியிருக்கேன். அவங்க இப்போ நம்ம கூட இல்லை. எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப மனக்கவலையாக இருக்குது. நானும் அது ஒன்று காதல் துயரத்திலேருந்து மனைவி கணவன் மாதிரி எத்தனோ இதில் நடித்தோம். நீ நினைச்சாலும் மனசு ரொம்ப துக்கமாக இருக்கு. சொல்லுங்கள் முருகேசன். அவங்க வந்து நம்ம கூட நிறைய வீடியோ நடிச்சிருக்காங்க, உங்கள் கூடவும் நிறைய நடிச்சிருக்காங்க. அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லா தான் கூட நடிச்சுங்க வந்து. ஆனால் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அப்பப்போ கைகள்லாம் விட்டு போகுதுன்னு சொல்லும். அது ஒன்றா வருமாச்சு இல்லைம்மா, நீ ஏமா கவலைப்படுறேம்மா. என்ன பண்ணுறது, எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டேன். மன வருத்தம். ரொம்ப நன்றி. சொல்லுங்க அகஸ்டின். மேனாமினிக்கு ஆயா வந்து இப்போ நம்ம கூட இல்லை. சொல்லுங்க, அவங்க கூட நடித்தது எப்படி இருந்தது, என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து இல்லைன்னா ரொம்ப வருத்தமாகுது. சொல்லு தருண். நீ தான் நிறைய சேஷ்டை பண்ணின்னு இருப்ப அவங்க கூட. இப்போ அவங்க நம்ம கூட இல்லை, எப்படி இருக்கு? அவங்களோ கூட நீங்கள் வீடியோலாம் பண்ணீங்க, அதெல்லாம் எப்படி இருந்தது அதை சொல்லுங்கள். இருக்கும்போது எல்லாம் ஜாலியாக தான் விளாடுவோம். இந்த பேரங்கீரன் அப்படிலாம் பேசி விளாடுவாங்க. அப்படி ஒரு ஆயா மாரியே பழக மாட்டாங்க. நம்மக்கிட்ட க்ளோஸாக நல்லா ஜாலியாக இருப்பாங்க. அவங்க இல்லைன்றது இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது 3 மாதமாக நம்ம டீமில் இல்லை. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க போல. நம்ம டீமோடு போய் பார்த்தோம், நல்லா பேசுனாங்க. இப்போ திடீர்னு இப்படி இருந்துதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லுங்க ஐயா. நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு. அவங்க எப்படி பழகுவாங்க, என்ன எதுன்னு உங்களுக்கு தெரியும், அது சொல்லுங்கள். அதாவது நல்லாவே அன்பாக பழகுவாங்க. ஒரு அம்மா மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஒரு அம்மா மாதிரி தான் பழகுவாங்க. தவிர அவங்ககிட்ட முகம் விழிச்சோ எதுவுமே பேச மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. ஆனால் நல்லா அன்பாக பேசுவாங்க, நல்லா காமெடியாக பேசுவாங்க. என் கூடயும் ஒரு 5-6 வீடியோ நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அம்மா. ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லை, அவங்கள இழந்துட்டோம். அவங்களுக்காக ஆழ்ந்த இரங்கல். ஆயா பற்றி சொன்னோன்னா, ஆயா வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கூட பயணித்தாங்க. அது முன்னாடியே வந்தாங்க. வந்து எங்கள் கூட ஜாலியாக வீடியோ பண்ணணுன்னு சொன்னாங்க. எங்கள் அண்ணன் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தார். அதுலேருந்து அப்படியே இப்படி சொல்கிறது எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களும் ஆகிட்டாங்க. அவங்க இருந்தாலே ஃபன்னாக இருக்கும் அந்த இடமே ஃபுல்லாக. இப்போ இன்னைக்கு இல்லைன்றப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சொல்லுங்கள். உங்கள் கூட நிறைய வீடியோ வந்து நடிச்சிருக்காங்க, அம்மாவாக நடிச்சிருக்காங்க, மருமக மாமியார் இதாக நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது? அவங்க எப்படி நடித்தாங்க? உங்கள் கூடலாம் எப்படி ஜாலியாக இருப்பாங்க? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள்.
அவங்கள எனக்கு இங்கே நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே நடிக்க வந்தப்போ அவங்க நிறைய நல்லா ஜாலியாக பேசுவாங்க, கலகலன்னு. மனசே ஒரு மாதிரி இருக்குது அவங்க இறந்துடுவாங்கன்னு காலையிலே கேட்கும்போது. அவங்க எப்பவுமே வந்து இங்கே உட்காந்துருந்தா எங்களை கிண்டல் கேலியமாக தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜாலியாக இருக்கும், அவங்க பேசுறது எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும். இறந்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சொல்லு தருண், இப்போ வந்து அவங்கள வந்து உனக்கு ஜோடியாகவும் போட்டிருக்கேன், அப்புறம் பையன் அம்மாவெல்லாம் போட்டிருக்கேன், அப்புறம் ஆயா பேரனாலாம் போட்டிருக்கேன். எப்படி நடிப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லு. ஜாலியாக நடிப்பாங்க, காமெடியெல்லாம் பேசுவோம், ஃபன்னாக இருக்கும். இப்போ வந்து அவங்க நம்ம கூட இல்லை, அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் எவ்வளோ நாளாக வரல? ரொம்ப நாளாக வரல வந்து இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்கு? மன வருத்தமாக தான் இருக்கு. சொல்லுங்கண்ணா, நம்ம கூட அவங்க வந்து நிறைய வீடியோ நடிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படியெல்லாம் அவங்க இங்கே இது பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள். ரொம்ப எளிமையான, எல்லாரு கூடயும் எளிமையாக பழகக்கூடியவங்க. அப்படியே ஒரு நாள் பார்த்தா கூட ஒரு பல நாள் பழகினவங்க மாதிரி பழகுவாங்க. தம்பி தம்பி, அப்பா அப்பா, ஐயா ஐயான்ட்டு ரொம்ப ஒரு எளிமையாக பழகுவாங்க. ஏன்னா ஆட்டோக்கார் வந்துட்டார் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை மட்டும் இல்லை, பாசமாக உங்களுக்குன்னு மரத்தில் காய்க்கிற மாம்பழம்லாம் தனியாக எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஆமாம், அது உண்மையிலேயே மாங்காய் சீசன் வந்தால் மாம்பழம் கொடுப்பாங்க. இந்த சீத்தாப்பழம் இருக்குது, கொய்யாப்பழம், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஸ்பெஷலாக அவங்க சாப்பிட்ற எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதை இப்படி மடித்து வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து இருந்தாங்க ஆட்டோக்காரன், இந்தாங்க தம்பி அப்படின்வாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு பாசமாக இருப்பான். என்கிட்டன்னு இல்லை, நான் வந்து கத்தாரில் இருக்கிற ராசமாணிக்க ஐயான்ட்டு ஒருத்தர் வந்தாங்க. அவங்க கூட இப்போ கேள்விப்பட்டு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இதை தெரிச்சுங்க அப்படின்னாங்க. அவங்க வரும்போது கூட ரொம்ப நல்லா என்கிட்ட நல்லா பேசுவாங்களே, எங்கேருந்து வரீங்க, எப்படி இருக்கீங்கன்ட்டு ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க என்னுடைய வருத்தத்தை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு. நீங்கள் சொல்லுங்கள், நிறைய வீடியோ உங்கள் கூட நடிச்சிருக்காங்க, அந்த அனுபவம் சொல்லுங்கள். ஜில்லுங்கிற மேனாமணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நீங்கள் பார்க்குறது அந்த நடிப்பு, அதை தாண்டி அவங்க இயல்பாகவே வந்து அழகாக சிரித்து பேசுவாங்க, அன்பாக இருப்பாங்க. அவங்க இறந்து போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கள் டீம்லேயே வந்து எல்லாருக்கும் வருத்தம், பணமட்டை டீமுக்கு அவங்க இழப்பு பேர் இழப்பாக இருக்குது. அதை நினச்ச ஒரு வருத்தமாக இருக்குது. அதே இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே வந்து நின்றுருக்காரு. சொல்லுங்கள் பிரதர், அவங்க வீடியோ எப்படி பார்த்தீங்க, எப்படி அவங்க பிடிச்சது உங்களுக்கு அவங்களோட இது? என்னதான் இந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க காமெடி ஸ்டைலு வேறு. ஏன்னா அவங்க இந்த உலகத்தை ஒருத்து மயந்து போகணும்னு நினச்சதும் பார்க்கல. அந்த அளவுக்கு எனக்கு எங்கள் அக்கா பசங்க ரொம்ப உயிர் அவங்க தான். ஏன்னா அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பார்த்துருக்காங்க. நான் அவங்க ஜாலி டைப்பை தான் எங்கள் அக்கா பசங்களோட உட்காந்து பேசியிருக்காங்க, என் கூட உட்காந்து பேசியிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்றா எங்கள் குடும்பத்துக்கு மற்றும் பணமட்டை யூடியூப் சேனல் அவர்களுக்கும் எங்கள் அண்ணன் பசங்க சார்பாக என்ன சார்பாக நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லு அஞ்சம்மா, இப்போ வந்து அவங்க வந்து நம்ம கூட நடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அவங்க நம்ம கூட இல்லை, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? அவங்க நம்ம கூட நடிக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னு மனசே சரியில்லை, ஒரு வருத்தமா இருக்குது. சொல்லு தீபக் அவங்கள பற்றி. ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே நடிக்கும் போது எல்லாரும் அன்பாக பேசினாங்க. அதேமாரி வந்து அவங்க பேசுவாங்களான்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் அன்பாக பேசும்போது அவங்க வந்தாங்க. நானும் போய் பேசாமல் அவங்களே என்னப்பா எப்போப்பா வந்த யாருப்பா எல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வந்து எப்படி நம்ம வெளியாள் மாரி பேசலை, ஒரு பேரனா நினச்சி பேசினாங்க. அது பேசவே கூட தோணலை. அவங்க எங்கள் கூட வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக இருப்பாங்க. இப்போ அவங்க இல்லாத எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. அவங்க எல்லாத்தையும் இப்போ நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். சொல்லுப்பா. அந்த ஆயா ரொம்ப பிடிக்கும், நல்லா நடிச்சாங்க. இந்த இடத்துல வந்து நீ வந்து வெளியேந்து வந்துக்கிற, நல்லா செய் அப்படின்னாங்க. அவங்க இன்னைக்கு தவறிட்டேன்னு சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த ஃபீல் பண்ணுறேன். சொல்லுங்கள், உங்கள் சேனல்லையும் நிறைய வீடியோ நடிச்சிருக்காங்க, ரொம்ப ஜாலியாக உங்ககிட்டலாம் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. எப்படி இருந்தது அதை சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஜாலியாக ஃபன்னாக காலையில் வந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் உட்காந்து ஜாலியாக இருக்கும். இந்த ஒரு 3 மாதம் வந்து உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டாங்க.
நாங்கள் போய் பார்த்தோம், மறுபடியும் வந்தாங்க, மறுபடியும் நாங்கள் போய் பார்த்தோம், எங்களை பார்த்து கட்டி பிடிச்சின்னு அதை இப்போ நாங்கள் சிரிப்பாங்க. அந்த கஷ்டத்துலேயும் எங்களை பார்த்த உடனே தானாகவே சிரிப்பு வந்துடும் அவங்களுக்கு. அதுவும் இவருன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 2 பேரும் தான் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அது காலையிலேருந்து கேட்டதுலேருந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்தாலும் எங்கே வெளியே போனாலும் சரி, பேச வர்றது, யாராவது கேட்கணுனாலும் சரி, எது வந்தாலும் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. ரெண்டாவது பேசுகிற விஷயமே கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசுவாங்க. யாருக்கிட்டையும் இந்த ஒரு இதுவும் இருக்காது. நம்ம ரொம்ப க்ளோஸாக பேசணும். எப்பவுமே நான் என்ன ரொம்ப கேட்டுருக்கோம், எங்கள் சீன் எங்கே போயிருக்கீங்கன்னா எங்கிற, ஏன்னா சாப்பிட்றதுக்கு எதனா ஒன்றாலும் ஏன்னா வாங்கினா அப்படின்ட்டு சொல்லும். இதான் உள்ளே இப்போ காலையில் கேட்டதுலேருந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜில்லம்மா இருந்தது எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அவங்க கூட அவ்வளோ ஜாலியாக பயணித்தோம். ஒரு மன வருத்தம், அதை தவிர்க்க முடியல. இல்லைன்ற மேனாமினி பாட்டி நான் அவங்க கூட 1.5 வருஷமாக பயணித்த வரைக்கும் அவங்க எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க, எல்லாரு கூடயும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி நிலைமை எங்களால் ஏற்றுக்க முடியல. எங்கள் பணமட்ட டீம் சார்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரியும். ஜில்லாயை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோ எடுக்கும்போது அவங்க வீடியோ நடிச்சது கம்மி, நான் அவங்க கூட வீடியோ எடுத்தது ரொம்ப அதிகம். கேமரா ஒன்று பிடிக்கும் போது அவங்க இடுப்புகள் ரத்தம் ஃபன் பண்ணுறதும் ரொம்ப காமெடியாக இருப்பாங்க. டீமில் ரொம்ப ஒரே டைலாக் சொல்லுவாங்க, 10 டைலாக் சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அவங்க இல்லாத போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மேனாமினிக்கு பாட்டி இறந்துட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அவங்க இங்கே ஒரு 2 வருஷத்துக்கும் கொஞ்சம் மேலே நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப உடம்பு முடியாமல் தான் அவங்க இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் இருந்து. ஒரு சில அவங்க உக்காந்தபடியே வீடியோஸ்லாம் நாங்கள் நிறைய போடுவோம். எல்லாம் எதுக்காகனாக்கா நீங்கள் சிரிக்கணுன்றதுக்காக தான் அதெல்லாம் நம்ம பண்ணுறது. அவங்களுக்கும் அது ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாரும் அவங்களோட நடிப்பை விரும்பும் போது அவங்களுக்கும் அது பிடிச்சி போய் தான் நடித்தாங்க. நிறைய கேரக்டர்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஒய்ஃபாக கொடுத்துருக்கேன், பொண்ணாக கொடுத்துருக்கேன், இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தயங்காமல் ஜாலியாக ரொம்ப ரொம்ப ஜாலியாக. இப்போ நீ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஏதாவது அவங்க வீடியோவை பார்த்து சிரிக்காமல் இருந்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அவங்க நமக்காக கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் நடிப்பு மூலியமா அவங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பும் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அவங்க இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இங்கே எல்லாரையுமே கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் விட மாட்டாங்க, எல்லாரையுமே கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். அவங்க இருக்கும் போதெல்லாம் எல்லாரையும் கலாய்ப்பாங்க. இந்த வயசு வித்தியாசம்லாம் இல்லை, ஏதோ இவரெல்லாம் கலாய்க்கிறதெல்லாம் அந்த லெவலில் கலாய்ப்பாங்க. ஒரு 3 மாசமா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஒரு இதாக தான் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் தான் இருந்தாங்க. ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப உடம்புலாம் மெலிவாகி இது பண்ணியிருந்தாங்க. எப்படியும் அவங்க வந்துடுவாங்க, நடிப்பாங்கன்ற ஒரு இதில் தான் நாங்களும் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க இறந்துட்டாங்கன்ற ஒரு நியூஸ் வந்தோடனே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அவங்க நடித்த வீடியோங்க எப்பவுமே நம்ம மறக்க முடியாத நினைவுகள் தான் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க. அந்த அளவுக்கு சிரிக்க வைக்கிற மாதிரி அவங்க பேசுகிற தோனி இப்போ இயல்பாக பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப இயல்பாக, நான் ஒரு டைலாக்கை கொடுக்குறேன்னா ரொம்ப இயல்பாக பேசுவாங்க. அது நிறைய பேருக்கு அது அமையாது. அது அவங்க பழக்க வழக்கத்திலேயே அது அமைஞ்சது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது சொல்லி கொடுத்து தான் பண்ணோம். ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன்னாக்கா அவங்க அப்படியே அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா அருமையாக பண்ணக்கூடிய ஒரு நபர். அவங்க தவறியது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க குடும்பத்துக்கும் சரி எங்கள் குடும்பத்துக்கும் அது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம பணமட்ட டீம் சார்பாக அவங்களுக்கு இரங்கலை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். நீங்களும் உங்களோட இரங்கலை பதிவு பண்ணிங்க. ஏன்னா உங்களை ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க வீடியோ உங்களை சிரிக்க வச்சுருக்கோம். நம்ம டீம் சார்பாக அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.